அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி தில்வட் செய்ய போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன். ஒரு ராகி ரொட்டி, 100 மல்லாட்டை, வறுத்த மல்லாட்டை, 100 வெல்லம், எள்ளு 50. இதுக்கு ராகி லட்டுன்னு கூட சொல்லுவாங்க. இது டேஸ்ட்டாக இருக்கும், பிள்ளைங்களுக்கெலாம் கொடுக்கலாம், நல்லா சத்தானது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த ராகி ரொட்டியை இது மாதிரி மிக்சியில் போட்டு கொஞ்சம் அரைச்சிக்கணும். இப்போ இது மாதிரி இந்த ரொட்டியை இப்படி அரைச்சிக்கோங்க. இதுலேயே மல்லாட்டை போட்டுக்கலாம். இதிலே பாருங்கள், இது மாதிரி மல்லாட்டையும் ரொட்டியும் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிக்கணும். இப்போது வெல்லத்தையும் போட்டுக்கோங்க மிக்சிலே. இந்த வெல்லத்திலேயே எள்ளும் போட்டுக்கோங்க. போட்டு மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கோங்க. இதெல்லாம் அரைச்சதெல்லாம் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி நல்லா இப்படி கலந்து விட்டிங்கன்னா அப்புறமா உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ இது மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சு கொடுக்க வேண்டியது தான் பிள்ளைங்களுக்கு. சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது சும்மா ஈஸியான ரெசிபி தான், இன்னும் எதுவும் கஷ்டம் இல்லை. ஈஸியாக செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். இது ஈஸியான ரெசிபி தான். நீங்கள் காலையில் ராகி ரொட்டி போட்டு அது மிஞ்சிருச்சுன்னா கூட சாயந்தரம் பிள்ளைங்களுக்கு இது மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஈஸியான ரெசிபி செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ராகி லட்டு தில்வட்டு பேர் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நல்லா சாப்பிட டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அது பேர் தில்வட்டுன்னு சொல்லுவாங்க, ராகி லட்டுன்னு கூட சொல்லலாம்.